வணக்கம். பொறியாளர் குமரேசன் கனியூர்லேருந்து இந்த வீடியோவை பதிவு பண்ணுறாங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் கன்ஸ்ட்ரக்ஷனுங்கன்னு பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து ஸ்டெப்ஸ் 7, அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து முடிச்சிருப்போம். ஸ்ட்ரக்சரல் டிசைனை பற்றியே நம்ம வீடியோவில் கீழே கமெண்டரி என்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பில்டிங்கோட எலிவேஷனை வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டோட முகப்பு வந்து என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத ஸ்ட்ரக்சரல் டிசைன்னு தப்பாக நினச்சிட்ருக்காங்க. ஸ்ட்ரக்சரல் டிசைனாகவே கம்பியும் காங்கிரீட்டும் எவ்வளோ போடணும், அந்த பில்டிங்கை வந்து நிறுத்துறதுக்கு ஸ்லாபெல்லாம் எந்த மாதிரி போடணும், லிண்டல் என்ன மாதிரி போடணும், ஃபுட்டிங் என்ன மாதிரி போடணும், இதுதான் வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து இருக்குது. அதே சிலருக்கு புரியல. பட்டு அதை நம்ம விளக்க கடமைப்பட்டிருக்கோம். அதை திருப்பி சொல்கிறோம். எலிவேஷன் டிசைனுங்கிறது வேறு, ஸ்ட்ரக்சரல் டிசைனுங்கிறது வேறு. ஸோ டிசைன் அப்படின்னு சொன்னாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறது, டிசைனாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து ஸ்டெப் 7க்கு நம்ம போவோம். ஸ்டெப் 7ல் பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சரல் டிசைன் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து உங்களுடைய சைட்டு கண்டிஷனுக்காக என்ன மாதிரி என்விரான்மெண்ட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணி எடுத்த உங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். என்ன பொருளை வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னு. ஸ்ட்ரக்சரல் டிசைன் அதுக்காக வந்திருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைனை வச்சு ஒரு ப்ராப்பரான எஸ்டிமேட் போடணும். அந்த எஸ்டிமேட்டில் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் எல்லாம் தேவைப்படுது, அதோடைய காஸ்ட், இதெல்லாமே வந்து லோக்கல் மார்க்கெட்டில் என்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் லிஸ்ட்டு போட்டு எடுத்துட்டு உங்களுடைய பில்டிங்கோட டிராயிங்க்கும் உங்களுடைய ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கும் எவ்வளவு குவான்டிடம் ஆஃப் மெட்டீரியல் இருக்குது, ஐட்டம் வைஸ் ஒவ்வொரு ஐட்டமும் எடுத்து அதுக்கு டேட்டா அரைவ் பண்ணி அந்த டேட்டாவை வச்சுட்டு டோட்டல் காஸ்ட்டை அரைவ் பண்ணணும். ஸோ இந்த மெத்தடு தான் வந்து எஸ்டிமேட்டில் பக்காவாக வரும். மொத்தமாக ஸ்கொயர் ஃபீட் ரேட் அடிப்படையில் செய்கிறது தவறுன்னு சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். ஏன்னா உங்களோட பில்டிங்கோட பிளானை வச்சுட்டு ஆக்சுவலாக இந்த கட்டடத்தை கட்டுறதுக்கு பிரிக் ஒர்க் எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது, பிளாஸ்டிங் என்ன குவான்டிட்டி இருக்குது, காங்கிரீட் எவ்வளோ இருக்குது, டைல்ஸ் எவ்வளோ இருக்குது, பெயிண்டிங் என்ன, எலக்ட்ரிக்கலுக்கு என்ன தேவை, ப்ளம்பிங்க்கு என்ன தேவை. ஸோ ஒவ்வொன்றையும் கீழே எர்த் ஒர்க்கிலேருந்து ஆரம்பித்து ஃபினிஷிங் க்ளீனிங் வரையில் என்னென்ன ஒர்க்கு நம்ம பண்ணுவோமோ அத்தனை ஒர்க்கையும் சேர்த்து ஒரு லிஸ்ட்டில் கொண்டு வந்து பேப்பரில் கொண்டு வந்து பார்த்துட்டு குவான்டிட்டியாக எடுத்து வச்சுட்டு லோக்கலில் என்ன ரேட் இருக்குது அப்படிங்கிறத விசாரித்து அந்த விசாரணையில் கிடைக்கக்கூடிய ரேட்டை உங்களோட டேட்டாஸோட மேட்ச் பண்ணி அமௌண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணணும். இந்த அமௌண்ட்டு தான் எஸ்டிமேட்டட் அமௌண்ட்டு. இந்த எஸ்டிமேட் அமௌண்ட்டு வந்து ஃபைனல் ஆனதுக்கு பின்னால் தான் நம்ம அக்ரிமெண்ட்டோ மற்ற ப்ராசஸ்க்கோ நம்ம போக முடியும். ஓகே, இது வந்து ஸ்டெப் 7. நீங்கள் கண்டிப்பாக பண்ண வேண்டியது எஸ்டிமேஷன். ஸோ வந்து ஒரு பில்டிங்கோட டிராயிங்கை கொடுத்த உடனே குவான்டிட்டி தான் வந்து எந்த இன்ஜினியர்னாலையும் கொடுக்க முடியும். ஆனால் அவர் வந்து அந்தந்த ஊரில் இருக்கக்கூடிய லோக்கல் ரேட்டை விசாரித்து தான் மேட்ச் பண்ணி தான் கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு பில்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணுவார், அந்த பில்டிங் எந்த ஏரியாவில் வருதோ ஒரு என்கொயரி பண்ணி மெட்டீரியலோட ரேட்டெல்லாம் அப்டேட் பண்ணி கொடுப்பார். ஆனால் நீங்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வேலை ஆரம்பிக்கிறீங்கிற டீட்டெயிலும் தேவை. ஏன்னா ஒரு சில பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டுக்கு பின்னால் விலை ஏறுது குறையுது இப்படியெல்லாம் வரும். ஸோ அப்போ உங்களோட ப்ராஜெக்ட் டியூரேஷனும் கருத்தில் கொண்டு தான் அவர் வந்து எஸ்டிமேட்டு கொடுக்க முடியும். ஸோ ப்ராஜெக்ட் வந்து எத்தனை நாளில் முடியும், அது வரையில் அவருக்கு என்ன சம்பளம் தேவைப்படுது, சூப்பர்வைசன் சார்ஜ் என்ன, எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, இதையெல்லாம் ஆட் பண்ணி டோட்டலாக அமௌண்ட்டு கொடுத்தா தான் அது வந்து ப்ராப்பரான எஸ்டிமேஷன். சும்மா ஸ்கொயர் ஃபீட்டு கொடுக்கறது வந்து எஸ்டிமேட் ரேட் அல்ல. அதே போல் அந்த பில்டிங் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பில்டிங்கை சுற்றிலும் வந்து காம்பவுண்டு, தண்ணி தொட்டி, செப்டி டேங்க்கு, அப்புறம் வந்து வாஷிங் டேபிளாக இருக்கட்டும், ப்ளஸ் வந்து கார்டனிங் ஒர்க்காக இருக்கட்டும், அப்புறம் வந்து என்ன பண்ணுவோம் போர்வெல்லு, இந்த எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டு, இது எல்லாத்தையுமே கவர் பண்ணி முதல்லையே நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு எஸ்டிமேஷனில் அதெல்லாம் கொண்டு வர பார்க்கணும். ஆனால் அதெல்லாம் செப்பரேட் ஐட்டமாக கொண்டு வந்தால் தான் உங்களுக்கு வேலையை வந்து மானிட்டர் பண்ணும் பொழுது எந்த வேலைக்கு எவ்வளோ செலவாகுதுங்கிறத உங்களால் சொல்ல முடியும். பில்டிங்க்கு எவ்வளவு, காம்பவுண்டுக்கு எவ்வளவு, தனித்தொட்டிக்கு எவ்வளோன்னு சொல்ல முடியும். பட் இப்போ பெரும்பாலான ஆட்கள் வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குற கேள்வியில் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் அடங்கிறது இல்லை. அப்போ வந்து அந்த பட்ஜெட்டில் அந்த எஸ்டிமேட்டில் வந்து அந்த காசு வர்றது கிடையாது. அப்போ பில்டிங் வேலை ஆரம்பித்ததுக்கு பின்னால் அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரான்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து அதிகமாக செலவாகுது. நிறையா பேர் இதனாலேயே சிரமப்பட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த எஸ்டிமேஷனுக்கு வந்து இவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து சொல்லிகிட்ருக்கோம். இப்போ நம்ம வந்து ஒரு டிராயிங்கை கொடுத்தோம்னா நம்ம கிளைண்ட்டுகளுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எஸ்டிமேட் ஒரு குவான்டிட்டி மட்டும் தந்துட்டுருக்கோம். ஆனால் அதே வந்து அதை வந்து அவங்க லோக்கல் ரேட்டோட அவங்க மேட்ச் பண்ணிக்கிறாங்க.
இன்ஜினியர்ஸுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம், கிளைண்ட்டுகளுக்கும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் அந்த குவான்டிட்டி எஸ்டிமேஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிளைண்ட்டுக்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பிரச்சனையே என்னென்னு கேட்டால், இமீடியட்டாக எனக்கு உடனே வேணும். உடனே உங்களுக்கு நான் வந்து அமௌண்ட்டை சொல்லி போடலாங்க. பட் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து அந்த வேலை நடக்கணும்ல. ப்ராப்பராக குவான்டிட்டி என்ன எடுத்திருக்கோம், அந்த குவான்டிட்டிக்கு என்ன மெட்டீரியல் யூஸ் ஆகும், என்ன லேபர் ஆகும்னு அரைவ் பண்ணணும். எங்களுடைய ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் டேட்டாவாக கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். எங்களோட டே பை டே நாங்கள் எங்களோட ஒர்க்கிங்கில் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த டேட்டாவில் இருந்து தான் இந்த கட்டடத்துக்கு வந்து இவ்வளோ செலவாகிருக்குது, இவ்வளோ பொருள் செலவாகிருக்குன்னு. பொருள் வந்து அவ்வளோதான் செலவாகும், ஆனால் அதோட விலை மட்டும்தான் மாறும். அது வேரியபிள் பார்த்தீங்கன்னா ரேட்டு மட்டும்தான். ஸோ அப்போது நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து அடுத்த ப்ராஜெக்டை வந்து பக்காவாக பண்ணி கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு உதவ போகுது. ஸோ இன்ஜினியர்ஸ் எல்லாமே வந்து அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஐட்டம் ஆஃப் ஒர்க்குக்கும் வந்து ப்ராப்பரான டேட்டாஸை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தா அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ மேஸ்திரிஸும் பார்த்தீங்கன்னா உங்களோட லேபர் கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லேபர் கான்ட்ராக்ட்னால் ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு பிரிக் ஒர்க் பண்ணுறதுக்கோ பிளாஸ்டரிங் பண்ணுறதுக்கோ எவ்வளோ மேன் பவர் ஆகுங்கிறத நீங்கள் உங்களோட டே பை டே நீங்கள் எடுத்து வச்சு ஒரு சைட்டுக்கு என்ன ஆகுதுங்கிறத எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தான் அடுத்த சைட்டுக்கு உங்களால் கோட் பண்ண முடியும். சிம்பிளாக வந்து நான் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து பில்டிங் வந்துங்க 210 ரூபாய்க்கு நான் செய்கிறேனுங்க, 240, 300, 350, 500ன்னு தினுசாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வேலைக்கு வந்து அவ்வளோதான் லேபர் ஆகுமா, இல்லை அந்த இதில் வேலைக்கு அதிகம் பிடிக்கலையாங்கிறது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணணும். லேபர் ஆர் மெட்டீரியல் கான்ட்ராக்ட் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம டேட்டாஸ் எடுக்கணும். பட் இன்றைக்கி நம்ம பெரும்பாலான ஆட்கள் அது எடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாததுனால தான் இன்றைக்கி அத்தனை லாஸையும் நம்ம சம்பாரிச்சிட்ருக்குறோம். வேலை செஞ்சிட்ருக்கிற அத்தனை கான்ட்ராக்டருக்கும் நெஞ்சத்தோட்டு சொல்லுங்கள், நீங்கள் அந்த டேட்டாஸை ரெக்கார்டு பண்ணிகிட்டு இருக்கீங்களா? அப்படி ரெக்கார்டு பண்ணினீங்கன்னா அதுதான் நாளைக்கு உங்களோட டேட்டாஸோட அவுட்புட்டாக இருக்கும். ஸோ லாஸ் ஆகிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரீவியஸ் டேட்டாஸ் ரெக்கார்டு பண்ணாதவங்களுக்கு தான் அந்த லாஸை வந்து ஆகிட்டுருக்கு. ஸோ எக்ஸாக்டாக நீங்கள் அடுத்த சைட்டுக்கு வந்து இந்த டேட்டாஸை கொடுத்தீங்கன்னா எஸ்டிமேட்டை கரெக்டாக பண்ணுறணும் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா டேட்டாஸ் எடுங்க. அந்த டேட்டாவை வச்சு எஸ்டிமேட்டை ரெடி பண்ணி கிளைண்ட்டுக்கு கொடுங்க. ஸோ அதான் வந்து சிம்பிளாக தவறு இல்லாமல் நஷ்டமடையாமல் வேலை பார்க்குறதுக்கு நல்லதாக அமையும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்மளுடைய சேனலில் இருக்கிற அனைத்து வீடியோக்களையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஏதாவது சந்தேகமோ உங்களுடைய கேள்விகள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மட்டும் அனுப்புங்க. நேரடியாக ஃபோன் பண்ணி எல்லாத்துக்கிட்டையும் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நேரம் பத்தாது, நம்மளுடைய வேலைகள் பாதிக்குது. அதே மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறனால உடல்நிலையும் கூட பாதிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜாக அனுப்புங்க. நான் நேரம் கிடைக்கும்போது உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி.